நான் ஒரு கதை சொல்லட்டா? இது சுட சுட நேற்று நடந்ததுங்க. மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். என் 2வது மக போய் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க 3வது ரூம் தான் பிள்ளைங்க ரூம். அதில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரூம்லாம் எந்த லைட்டும் எதுவுமே இல்லை. டிமே துருவாக இருட்டாக இருந்திருக்கு. அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஸ்லீப் பேரலைஸ் ஆச்சு. ஸ்லீப் பேரலைஸ் ஆனால் கை காலம் அசைக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவங்க தூக்கத்திலேயே வந்து அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை படிச்சிருக்காங்க, அந்த பாட்டை படிச்சிருக்காங்க. படிச்சுட்டே இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுது என்னமோ அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பெட்டில். அவங்க என்னை கத்தி கூப்பிட்டுருக்காங்க. குரல் வெளியே வழியாம். அப்போ அவங்க அந்த இஷ்ட தெய்வத்தோட பாட்டை வேகமாக படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சவுண்டெல்லாம் எதுவுமே வெளியே வரல. ஆனால் அவங்க மனசுக்கு வேகமாக படிக்க அந்த சவுண்டு ஒரு சத்தங்க, ஒரு வெகின்னு ஒரு சத்தமாக ஆன்னு கத்துறாங்க. ஒரு ஆம்பளை குரலாம் தெரியுங்களா, கத்திக்கிட்டு அந்த கை வந்து அவங்க கழுத்து கீழேருந்து வெளியாகலாம். அவங்க உடம்புலேருந்து விட்டு வெளியாகி அப்படியே நவுந்து போட்டு அப்படியே அவங்க உணர்ந்துருக்காங்க. அதோட டக்குன்னு எகிரி குதிச்சு ரொம்ப விட்டு ஒடியாந்து அவங்க சைட்டில் நின்றுட்டு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி அந்த ரூமில் போய் படுக்க வேணாம், லைட்லாம் தட்டி விட்டுட்டு நீ போய் ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டுங்க. இன்னைக்கு காலையில் கூட 5 மணிக்கு எஞ்சி பார்க்குறப்ப லைட்டு திறந்து இருந்துச்சு ரூமில். அப்புறம் அவங்க கதவும் திறந்து வச்சுட்டு தான் படுத்துருந்தாங்க பாதியா. அப்போ நான் கேட்டேன், லைட்லாம் வைக்காமல் படுத்துருக்கேன்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா என்னால் அதெல்லாம் தூங்க முடியல, எனக்கு என்னமோ சத்தம்லாம் கட்டுச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் தான் இருக்கேன், அந்த ரூம் வந்து எங்கள் கிச்சன் பக்கத்துலேயே. அப்போ நான் சொன்னேன், எங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கவலைப்படாத, லைட்லாம் வச்சு நீ தூங்கு, நான் கற்று உருக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் தட்டி விட்டு அவங்க படுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சாங்க.